ஹலோ கைஸ், நான் உங்கள் ஒயிட் கேமிங். நம்ம இன்னைக்கு சர்வைவல் மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் பார்ட் 1 போனாட்டி ஒரு பார்ட் போட்டிருப்பேன். அது என்ன ஆச்சுன்னா, அப்டேட் பண்ண மைன்கிராஃப்ட் அப்போ அந்த வேர்ல்டு போயிடுச்சு. வேர்ல்டு பேக்கப்பும் இல்லை. அதனால் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி வில்லேஜ் தேர்றது தான் நம்மளோட வேலை. ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஆக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிப்போம். இங்கே இருக்க டார்ச்சில் எடுத்துக்கும். ஒரு டார்ச், 2 டார்ச், கொஞ்சம் உட்டு. ஆக்ஸ் இருக்குல்ல, ஈஸியாக உட்டோட வச்சுட்டு போயிடலாம். அவ்வளோதான். தெரியாமல் வேறு இது வச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். இது கிராஸ் ஆர் இது ரவுண்டாக வச்சுட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குமானே தெரில, பார்க்கலாம். சரி கைஸ், நான் வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டு பார்க்குறேன். வில்லேஜ் தான் தேரணும், அதுதான் முக்கியம். ஃபுல்லாக பேட் லேண்ட். எதுக்கு இந்த பயம்ல ஸ்பான் பண்ணணும்னு தெரில. வில்லேஜ் அப்படியே போயிட்டே இருந்தாங்க கைஸ். ரொம்ப நேரம் அந்த பயம் விட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அங்கே பார்த்தா தெரிஞ்சு ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, ஹெல்த்தே இல்லை. கீழே ஊந்து ஃபுட்டும் இல்லை, ஹெல்த்தும் இல்லை. அங்கே பாருங்கள், இங்கே ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியோ இது பக்கத்தில் ஏதாவது பிளேஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு ரீஸ்பான் செத்துருவாங்க பாருங்கள். ஒரு ஆட்டு ரீஸ்பான் செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் போகலாம். வில்லேஜர்ஸ் பிளாக் ஸ்மித்தே இல்லை இந்த வில்லேஜில். அதுவாக கிடைக்கிது வில்லேஜ். அதுலேயே பிளாக் ஸ்மித்தே இருக்கவே மாட்டுறாங்க. நோ பிளாக் ஸ்மித். புக்கு தானே இது? ஆமாம், இதெல்லாம் தேவைப்படும். ஒரு என்சான்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நான் எதுவுமே அவ்வளோதான் லூட் அடிக்க போகிறது. என்ன ட்ரேட் பண்ணுறேன்? என்ன புக்கு? ஃபார்ச்சூன் 3. ஓ மை காட் தம்பி, நீலாம் ரொம்ப தேவைப்படுற. டபிள்யூ பா தம்பி. ஃபார்ச்சூன் 3 தரான். டைமண்ட் பிக்கெக்ஸ்ன்ட்டு டைமண்டில் போட்டுடலாம். டைமண்ட் பிக்கெக்ஸில் ஃபார்ச்சூன் 3 போட்டுடலாம். பெட்டோட அப்படியே ஓடிப்போம். எங்கேயாவது கிடைக்கும் ஒரு நல்ல இடமா. அப்படியே ஃப்ளாட் சர்ஃபேஸ். நம்ம தான் ஃப்ளாட் பண்ணோம். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக கிடச்சா நல்லா தான் இருக்கும். இந்த இடத்துல ஒன்றுத்தில் ரீஸ்பான் வச்சுட்டு போயிடலாம். வர வழியில் செத்துனா கூட இங்கே வந்து எடுத்துக்கலாம். பக்கத்தில் தான் ரொம்ப தூரம் போக மாட்டேன், மறந்துடும். அதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸ் மறக்க வேண்டியது தான். ரொம்ப தூரம் வேணும். பக்கத்துலேயே தான் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே போகும். கிடைக்காமையா போகுது. இந்த மாதிரி பயம் பிளெயின்ஸ்லலாம் கண்டிப்பாக கிடச்சிரும் நல்ல சர்ஃபேஸ். எங்கே கிடைக்குன்னு பார்ப்போம். பம்கின்லாம் இருக்கு. பம்கின்ஸ் எந்த பக்கம் போகிறதுனே தெரில. நான் தான் கிளியர் பண்ணும் பொழுது. இங்கே எல்லா இடமும் கோன்லமாக தான் இருக்குது. வில்லேஜ் விட்டு ஒன்று கொஞ்சம் தூரம் போகணும். வில்லேஜ் தெரியக்கூடாது நம்ம அங்கே வந்து பார்த்தா. இந்த இடம் நல்லா இருக்கே. இந்த இடம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்டை வச்சு ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த இடத்துல கிளியர் பண்ணால் சூப்பராக இருக்கும். கிளியர் பண்ணிடலாம். இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிள், ஒரு செஸ்ட்டு, அப்புறம் இன்னொரு செஸ்ட் வேணும். உட்டு செஞ்சுக்கலாம். செஸ்ட் எல்லாத்தையும் எடுத்ததுக்குள்ளே போடலாம். போடு. அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்லாம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் தொட்டு எல்லாத்தையும் தொட்டாலே போதும். அது கூட அப்படியே உள்ளே போயிடும். கொஞ்சம் ஸ்டோன்
மேலே போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கிடைக்கும் ஏதாவது. ஹெல்த்து கம்மியாக இருக்கிறதுனால தாங்க. தேவையான மட்டும் எடுத்துப்போம். இதுவே அதிகம். ஸ்டோன் பிக்காக்ஸே செய்யல. எங்கே இருக்குது ஸ்டோன்? அங்கே இருக்குது. ஸ்டோன் எடுத்துப்போம். ஸ்டோன் இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஸ்டோன் ஆகிடுச்சு. இதை நம்ம வீடாக மாற்றிக்கலாமா? ஏன்னா என்ன தெரியுமா ஆகும், நான் எதாவது கட்டிகிட்டு இருப்பேன், பின்னாடி க்ரீப்பர் வரும், வெடிக்கும். நான் செத்தா பரவாயில்ல, பெட்டும் விழுந்துடும். பெட்டும் விழுந்துச்சுன்னா ஸ்பானுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் இதுவே நம்ம பேஸாக வச்சுக்கலாம். அதை கதவு போட்டுக்கலாம். இங்கே இன்னும் கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கலாம். நான் போயிட்டு ஸ்டோன் பிக்கேக்ஸ் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஸ்டோன் பிக்கேக்ஸ் 2 செஞ்சுப்போம். ரொம்பலாம் மைண்ட் பண்ண போகிறது இல்லை, எதுவும் மைண்ட் பண்ண. ஓகே போதும் கைஸ். இதை வச்சுட்டு நம்ம பெட் எடுத்துப்போம். பெட்டு, கிராஃப்டிங் டேபிள், செஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் இந்த இடத்துல வச்சுப்போம். இங்கே பெட்டு, இந்த இடத்துல இங்கே கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு இங்கே செஸ்ட் வச்சுக்கலாம். எங்கே இருக்குது செஸ்ட்? இதோ இருக்குது. இங்கே ஒரு செஸ்ட், இங்கே ஒரு செஸ்ட். ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளோதான். இது தேவை, இது வேணாம், செஞ்சுக்கலாம். இதுதான் ஒரு ஸ்வாடு, ஒரு ஆக்ஸ், இதெல்லாம் உள்ள வச்சிடலாம். என்ன பண்ணுறது? கதவு செஞ்சிடலாமா? கதவு செஞ்சிடலாம். கதவு செஞ்சாச்சு. இது 2 பக்கம் வச்சா நல்லா இருக்கும். வைக்க முடியாதா? 2 பக்கம் வைக்க முடியாதா? இப்படிக்கா வச்சுருக்கோம். கதவு முன்னா நான் அப்படிக்கா திறக்குது. வைக்க முடியாதா கைஸ் இந்த மாதிரி? ஐயோ, இது ப்ளேஸ் பண்ணிட்டேன். குழப்புறேன். இங்கே வச்சுட்டு கதவை சாத்தணும். இது வேலைக்கே ஆகாது. வைக்கவே முடியல. இங்கே என்ன பண்ணுறது? இது கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல வச்சா ஏன் ஒர்க் ஆக மாட்டுது? வேலைக்காக என்ன பண்ணலாம்? ஸ்டோன் நான் போய் அங்கே க்ளோஸே பண்ணிடுறேன். ஒரு கதவே போதும். இப்போ ஓகே. இப்போ டபிள்யூவாக இருக்கா? டபிள்யூ பேஸ் நைஸு. இந்த இடத்த எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே நிறைய கட்ட வேண்டியது இருக்கும். அயன் ஃபார்ம் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோவில் வரும். இன்ன வரைக்கும் போகணும் பார்க்கலாம். ஒன்று இந்த வீடியோ வந்து இதை எடுத்துகிட்டு முடிச்சுடுவேன். அயன் ஆர்மர் எடுத்துகிட்டு மோஸ்ட்டாக அயன் ஆர்மர் எடுத்துகிட்டு முடிச்சுடுவேன். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஸ்ட்ரக்சர், வில்லேஜர் அவுட் போஸ்ட், ஏதாவது சூப்பராக ரூயின் போர்ட்டல் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. சரி போவோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இங்கே கேவும் எதுவும் பார்க்கல. நான் எங்கே கேவ் இருக்கணும்னு தெரில.
ஸ்டெப் மைனிங் போகலாமா? ஸ்டெப் மைனிங் கூட பண்ணலாம். நைட் ஆகலையா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டெப் மைனிங் பண்ணால் என்ன அயன் கிடைக்குமா? சரி, இந்த இடத்துல வந்து ஸ்டெப் மைனிங் பண்ணுவோமா? நைட்டு தூங்கிட்டு ஸ்டெப் மைனிங் பண்ணலாமா? இல்லை இப்போயே பண்ணுவோம். நைட் ஆகிடும். இப்போ அப்படியே ஸ்டெப் மைனிங் பண்ணிட்டு போகலாங்க. ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஃபுல்லாக ஸ்டோனாக கிடைக்கும். செம்ம இருட்டாக இருக்குது. நம்ம டார்ச் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கோலே இல்லை. வேலைக்கு ஆகுது கைஸ். நம்ம கொஞ்சம் லூட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். ஒரு 5 அயன் கிடச்சிச்சு ஸ்டெப் மைனிங் போனதில்ல. 5 அயனு, 2 ஸ்டாக்கு காப்பரு, 2.5 ஸ்டாக். 3.5 ஸ்டாக் காப்பர். மை காட், 3.5 ஸ்டாக் காப்பர் கிடச்சிருக்கு. பெரிய விஷயந்தான். காப்பர் ஆர்மர்லாம் செய்கிறது கிடையாது. ஸ்ட்ரீட் அயன் ஆர்மர் தான் செய்ய போகிறேன். 5 வச்சு அயன் ஆர்மர் செய்ய முடியாது. பிக்கேக்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போகிறேன். பிக்கேக்ஸ் உடஞ்சதுனால தான் வந்துட்டேன். கிராஃப்டிங் டேபிள் செய்ய விட்டு புத்தம் புதிய காலை வாங்க போகலாம். திருப்பி உள்ளே போகிறோம். செம்ம இருட்டாக இருக்குது. டார்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். கோல் இல்லையே. இங்கே பக்கத்தில் கோல் இருக்கா பார்க்கலாம். கண்ணுக்கே தெரியல கோல். கேவ் போனால் செத்து போயிடுவேன். எல்லாம் கேவ் போவேன். இன்னொரு வாட்டி போயிட்டு வந்தாங்க ஐஸ். அதில் வந்து 19 மொத்தமாக என்கிட்ட இருக்குது. 19 அயன் இருக்கு. டீப் ஸ்லேட்டை ரீச் பண்ணிட்டேன். எப்படியோ 19 அயன் வச்சுருக்கேன். இதுவே அதிகம் தானோ? போதுமா 19? ஃபர்னன்ஸ் 2 எங்கே ப்ளேஸ் பண்ணுறது? இப்படி வச்சுக்கலாமா? நல்லாவே இல்லை. எங்கே வைக்கிறது? இங்கே வச்சுக்கலாம். ஓஷு, இங்கே இது நல்லாயிருக்கு. அயன் ஸ்மெல்ட்டு போட்டேன்னா இருக்கும் நம்மக்கிட்ட. என்னத்தான் வச்சு ஸ்மெல்ட் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. ஸ்மெல்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வாங்க போய் கோலை தான் எடுத்துகிட்டு வரணும். வேறு வழியே இல்லை. ஆமாம் மாதிரி போகிறோம். கொண்டுலாம் மன்னிச்சிரு மாடு. நான் கொண்டு தான் ஆகணும். இந்த இடத்துல கோல். என் கண்ணுக்கு கோல் தெரியுது. ஷேட், இருங்க. இந்த கோல் ரொம்ப தூரமாக இருக்குது. அங்கே எங்கேயாவது இருக்கா பார்க்கலாம். கோல் இங்கே இருக்கு. கோல் அயன் இருக்கு. 2 அயன். வழியோ 2 அயன் இருக்கு. கோலுக்காக என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு. ஐயோ, நைட்டு வர போகுது. சாவ போகிறேன். ஆஹா, இவ்வளோ கோல் வந்து இப்போ நைட்டாகவும் அப்படியே செத்துருவாங்க. சீக்கிரமாக கோல் எடுத்துகிட்டு போகணும். இங்கே இவ்வளோ பிளாக் போடுவோம். ஷீட், இன்னும் கோல் இருக்குடா. இதுக்கு மேலே எடுத்தால் செத்துருவேன்னு நினைக்கிறேன்.
சாவாமல் தப்பிச்சிடலாமா? செத்துருவானா? செம்ம இருட்டாயிடுச்சு. சாவதா போகிறேன்னு நினைக்கிறேன். ஓடு 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 ஓடு. இங்கே இருக்குடா வில்லேஜ். நம்ம இந்த பக்கத்துலேருந்து வந்தோம், அங்கே இருந்து வந்தோம். ஓடு 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 ஓடு. எனக்கு சமாதி கட்ட போகிறானுங்க. ஓ மை காட், எவ்வளோ சாம்பி இருக்கு. சாவு போகிறேன். இவ்வளோ ஸ்பைடர் இருக்கு. சீக்கிரமாக போகணும், சீக்கிரமாக போகணும். ஸ்பைடர் ஓடு ஸ்பைடர். இப்படிலாம் எங்கடா காணும்? போனது 2 அயன் போட்டாச்சு. என்னடா இங்கே வந்து நிற்கிறீங்க? நோப் நோப். மூணு அயன் வேணும் எனக்கு. அயன் பிக்கெக்ஸ் வேணும். ஏன்னா அங்கே இது பார்த்தேன் நான், டைமண்ட். ஒரே ஒரு டைமண்ட் பார்த்தேன். கீழே ஸ்டெப் மைனிங் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு டைமண்ட் அப்படியே கண்ணை உறுத்தாச்சு. அப்படியே விட்டு அயன் பிக்கெக்ஸ் எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு அயன் சேர்ந்துருச்சா, அவ்வளோதான். பிக்கேக்ஸே போகிறேன். அயன் பிக்கேக்ஸ். அயன் ஆர்மர் செஞ்சுருக்கணும், பட்டு தேவை. ஆமாம், கொடுத்தாங்க வச்சுக்கோ. திருப்பி போயிட்டு வரேங்க. ஸ்டெப் மைனிங் சத்தோடாங்க கேட்குது. தூங்கிட்டு போயிடலாம், எதுக்கு பிரச்சனை. அப்படியே போவாங்க. அப்படியே கீழே இறங்கி டீப் ஸ்லேட்டுக்கு ஒரு டைமண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு -53க்கு போனேன். 59 தான் போக சொல்லுவாங்க, நான் 53லேன்ட்டேன். கீழே போனால் லாவா லேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நான் கட்டணும் இல்லை, இந்த செஸ்ட்டில் இருக்கணும் டைமண்ட். ஸ்டெப் மைனிங் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் மைனிங், ஸ்ட்ரெயிட்டாக மைன் பண்ணுறதுக்கு டைமண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். டைமண்ட் எடுத்தாலே ஒரு சந்தோஷம். கேவுக்குள்ளே போய் எடுத்தால் நம்ம செத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் அப்படி இல்லை, அதில் அதிகமாக டைமண்ட் கிடைக்கும். அதேமாதிரி பிளாக்கும் கிடச்ச மாதிரி இருக்கும், டைமண்ட்டும் கிடச்ச மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஒரு பிக்கேக்ஸ் வந்துச்சு. இந்த பிக்கேக்ஸ் உடைப்போம். வேறு பிக்கேக்ஸ் இல்லை, இருந்த பிக்கேக்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. அயன் ஃபார்ம் ஒன்று கட்டியாவாங்க. அயனுக்கு பஞ்சம். அப்போ முடிஞ்சிச்சு. சரி கைஸ், நான் வந்து மேலே போயிடுறேன். போதும், நான் மேலே போயிட்டு வரேன். என்னென்ன இருக்குது பார்க்குறீங்களா? ஒரு டைமண்ட், ஒரே ஒரு டைமண்ட்டு, ஒரு 2 அயனு, அதுக்கப்புறம் 14 கோல்டுலாம் கிடச்சிச்சு. ஸ்டெப் மைனிங் பண்ணுறதா காட்டினா லேட் ஆகிடும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் அயன் ஆர்மர் செய்ய தான் நம்மளோட வேலை. செஞ்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். அயன் ஆர்மருக்கு ஒரு ஹெல்மெட் செஞ்சுட்டேன். செஸ்ட் பிளேட்டு ஐயோ வராது போலக்கே. லெக்கின்ஸ்க்கு ஒரு 7, 8, 11 வேணுமா? ஓ மை காட், அவ்வளோ இல்லை என்கிட்ட. கைஸ் அப்போ லெக்கின்ஸ் மட்டும் செஞ்சிடுறேன். பூட்ஸ் வந்து காப்பர் பூட்ஸ் செஞ்சுக்கலாம், வேறு வழி இல்லை என்கிட்ட அயன். வீடியோ ஒரு பெருசாகிட்டே போகுது. இவ்வளோ பெருசுலாம் போனால் பார்க்கவே மாட்டேங்க. இன்னும் 2 கரெக்டாக இருக்குது. லெக்கின்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு அயன் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஷீல்டு அதை செய்யலாம், அது கூட இல்லை. இன்னும் ஒன்று அவ்வளோதான். லெகின்ஸ் இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டு இது செஞ்சிடலாம். பூட்ஸ் ஒன்று எவ்வளோ காப்பர் பாருங்க, அவ்வளோ காப்பர் வச்சுருக்கேன். அப்புறம் 1 2 3 4 5 6 ஸ்டாக் கிட்டத்தட்ட வச்சுருக்கேன். மழை வேறு போயிட்டு பரவாயில்ல.
கைஸ் இப்போ ஆர்மர் போடுறது ஒரு சந்தோஷம், ஆர்மர் போடுவதில் வரும் சந்தோஷம். பாருங்க சதுரம் ஆர்மர். சரி ஓகே கைஸ், பாய் கைஸ். நம்ம இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டு சீக்கிரமாகவே வரும். ஓகே கைஸ், பாய். எமோட் போடலாமா? எமோட். பாய், டாட்டா. லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். பாய்.